ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக கேப்புச்சினோ காஃபி நம்மளே ரெடி பண்ணிடலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. ஒரு 3 டீஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சன்ரைஸ் காஃபி பவுட்ரு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் சேர்த்துக்கிறேங்க. 5 ரூபா பேக்கெட் காஃபி தூளுங்க. நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி தூளாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் ஒரு 3 டீஸ்பூனுக்கு மட்டும் நார்மல் சில்லு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வடிகட்டி வச்சு நல்லா நீங்கள் ஷேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஷேக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக காஃபி தூள் கலர் மாற செய்யுங்க. சக்கரை ஃபுல்லாகவே நமக்கு நல்லா கரைஞ்சிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஒரு 7 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். நமக்கு இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக நமக்கு கிடச்சிருக்குங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போதுமே இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். கரெக்டாக நீங்கள் 5 ஒரு 7 நிமிஷம் போல் மட்டும் நல்லா நீங்கள் நல்லா கலக்கிட்டிங்கன்னா நமக்கு இதே மாதிரி நமக்கு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் வடிகட்டி உள்ளுக்குள்ளே பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிட்டு பாருங்கள். இந்த காஃபி தூள் சக்கரை லைட்டாக தண்ணி இது மட்டும் எந்த அளவுக்கு நமக்கு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்திருக்குன்னுட்டு இந்த மாதிரி நீங்களுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு இந்த கேப்புச்சினோ காஃபிக்காக இது கொஞ்சம் பாதி அளவுக்கு மட்டுமே நீங்கள் இந்த கிளாஸ் உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாம். மிச்ச பாதி நீங்கள் சைடில் அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி பால் ஃபுல்லாக நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்குங்க. பால் நல்லா சுட இருக்குது. பால் நல்லா சுட இருக்கும் போதே இந்த கிளாஸு ஃபுல்லாகவே நான் ஊற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே கலக்கி வச்சுள்ள இந்த காஃபி பவுட்ரு சக்கரை அது ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக நீங்கள் கலக்கிட்டு எப்போதும் போல் குடிச்சு பாருங்கள். நமக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அந்த மேலே நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இனிமேல் நீங்கள் ரெஸ்டாரண்ட் பக்கமே போக மாட்டீங்க, அதிக காசு கொடுத்துமே நீங்கள் வாங்க மாட்டீங்க. உங்கள் வீட்டில் நீங்களே ரெடி பண்ணிக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை மிஸ் மட்டும் பண்ணாதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் இது போல் ஒரு பெரிய வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டைம் நம்ம தண்ணி ஊற்றி அழைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்ம அழைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த வாட்டருக்கு நம்ம கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணுறதுக்காக ஒரு கத்தி எடுத்துக்கலாங்க. அப்போல்லாம் நீங்கள் பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு மேல் பாட்டம் கொஞ்சம் சின்னதாகவே இருக்கணும், அதனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த வாட்டர் கேன் பாட்டம் இருக்குல்லையே, பாட்டம் நீங்கள் கத்திக்குள்ள வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு கொஞ்சம் சின்னதாக மட்டும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் மேல் பாட்டம் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ் பாட்டம் இருக்குல்லையே இந்த வாட்டர் கேனு இதை போல் நீங்கள் வச்சுக்கோங்க. இது இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இந்த மெத்தட் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் கொத்தமல்லி ஸ்டோர் பண்ண போகிறதா இருந்தால் கொத்தமல்லி உள்ளுக்குள்ளே கெட்டு போன தலை ஒரு மாதிரி அழுகி போன தலையெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக நீங்கள் எடுத்து வெளியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேர் ஃபுல்லாக நீக்காமல் இந்த மாதிரி நீங்கள் கொத்தமல்லி புதினா இருக்கட்டும் எது வந்தாலுமே அந்த கேன் உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் வச்சுட்டு எப்போதும் போல் மேல் பாட்டம் மூடி எடுத்து இது போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜ் சைடில் வச்சா போதுங்க. நமக்கு கொத்தமல்லியாக இருக்கட்டும் புதினாவாக இருக்கட்டும் கருவேப்பிலை இருக்கட்டும் எது நீங்கள் ஸ்டோர் பண்ணாலும் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாடி போகாது, வதங்கி போகாது, கெட்டுமே நமக்கு போகாது. உங்களுக்கு எப்போ தேவை எப்போ எடுத்து திரும்பவும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் இது போல் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துருக்கேன். நீங்களுமே இது போல் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. இது இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் அப்படி இருக்கட்டுங்க. நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்து இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது, இந்த ஸ்பாஞ்சுக்கு சென்டரில் ஒரு சின்னதாக போல் மட்டும் நம்ம சிசர் வச்சு ஹோல்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் பாருங்கள் ஹோல்ஸ் நான் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்சை கீழே வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தோசை கையில் இருக்கலையே தோசை கை எடுத்துகிட்டு அந்த ஓட்ஸில் நீங்கள் தோசை கை காம்பு இது போல் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இது நமக்கு பார்த்தா க்ளீனிங் பர்பஸ்க்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டு டோருக்கு மேலே பார்த்து நம்ம கை வச்சு க்ளீன் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி இடங்களை இதை கொண்டு போய் வச்சு அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நமக்கு அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடுங்க. நீங்களே பாருங்கள், அழுக்கு ஃபுல்லாகவே நமக்கு எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுது. ஒரே ஒரு டைம் மட்டும் தாங்க வச்சு நான் தேய்ச்சேன், அதுக்குமே நமக்கு நிறைய அழுக்கு வந்திருக்குங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு வந்திருக்குட்டு. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஃப்ரிட்ஜ் சைடில் நம்ம க்ளீன் பண்ண கையில் உள்ள நொழியாது இல்லையா, அந்த மாதிரி இடங்களையுமே நீங்கள் இந்த தோசை கை வச்சு அழகாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அழுக்கில் நமக்கு போடுங்க, நமக்கு நல்லா க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நமக்கு ரொம்பவே சுத்தமாகவும் க்ளீனாகவும் இருக்குங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கேரட் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் கேரட் வாங்கிட்டு தானே பார்த்தீங்கன்னா கேரட்டை ஒரு டைம் நீங்கள் ஒரு கிளாத் வச்சு நல்லா நீங்கள் ட்ரையாக தொடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேரட் மேலே காம்பு அடிப்பகுதி ரெண்டுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உள்ளுக்குள்ளே கெட்டு போனால் கேரட் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் தூர வச்சுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், கேரட் ஃபுல்லாகவே காம்பு பகுதி அடிப்பகுதி நான் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் மேலே கொஞ்சம் கூட நமக்கு ஈரமே இருக்கக்கூடாதுங்க, நல்லா ட்ரையாக இருக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேரட்டை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்து இது போல் நீங்கள் அடியில் டிஷ்யூ பேப்பர் இது போல் நீங்கள் போட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நம்ம வச்சுள்ளே கேரட் அது ஃபுல்லாகவே நீங்கள் இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு இது மேலே நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு மாதம் ஆனாலும் சரிங்க, நமக்கு கேரட் அழுகே போகாது, கெட்டு போகாது, வதங்கி போகாது, நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் இருந்தால் போதுங்க, நம்ம வேலை ரொம்ப ஈஸியாக முடியுங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம மிளகுமே சேர்த்துக்கலாம். ஜீரகம் மிளகு நான் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சப்பாத்தி கடையில் இருக்கிறது ஒரு கைப்பிடி அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் மேலே நீங்கள் பிடிச்சிட்டு எப்போதும் போல் இடிச்சிக்கலாங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய வீட்டில் பார்த்தோன்னா இடிகள் இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரசத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி ரசத்துக்கு மிளகு சீரகம் எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைப்பிள்ளி அந்த மாதிரி பண்ணாமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இது கூடவே பூண்டு பற்கள் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா நீங்கள் இடித்து எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம எப்படி இடிகளில் போட்டு நம்ம இடிக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு கிடைக்குங்க. இனிமேல் நம்ம ரசத்துக்கு பூண்டெல்லாம் இடிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் வச்சு நீங்கள் இடிச்சிக்கலாங்க. இதுக்குன்னு இடிகளும் தேவையில்லை, நமக்கு மிக்ஸியுமே தேவைப்படாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சாம்பார் செய்ய போகிறோன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் போல் நீங்கள் சாம்பார் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் தாளிப்பு தருவீங்க இல்லையா, அந்த தாளிப்பை இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் சாம்பார் சைடில் வச்சதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டியோ இல்லைனா சின்னதாக ஒரு கடாயை நீங்கள் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே நம்ம ஒரு 5 டீஸ்பூனுக்கு நீங்கள் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு எண்ணெயுமே நல்லா காஞ்சி வரட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு நீங்கள் சேர்த்துங்க. கடுகு நமக்கு நல்லா பொரிஞ்சதுமே இது கூடவே நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் நல்லா நீங்கள் இடித்து நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி மிளகு சீரகம் நல்லா இடித்து நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பச்சை கருவேப்பிலை நீங்கள் சேர்த்துட்டு எப்போதும் போல் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதை கொண்டு போய் நீங்கள் சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மிளகு சீரகம் சேர்த்து நீங்கள் சாம்பாருக்கு தாளிப்பு கொடுக்கும்போது சாம்பார் நமக்கு வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும், சூப்பராக வாசனையுமே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் அடிக்கடிக்கு சாம்பாரில் மிளகு சீரகம் தட்டி நீங்கள் சேர்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம அரிசியெல்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே அரிசிக்குள்ளே வண்டு புழு பூச்சிலாம் விழுந்துருங்க. அந்த மாதிரி விழுகாமல் இருக்க இந்த ஐடியா ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
அதுக்கு நான் இன்றைக்கி கிராம்பு எடுத்துருக்கேன். இது போல் கிராம்பை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூவெல்லாம் கட்டோலையும் நூல் எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு கிராம்பாக நீங்கள் பூ கட்டுற மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் கட்டி எடுத்துக்கோங்க. கிராம்பாக நீங்கள் தள்ளி கேப் விட்டு நீங்கள் கட்டி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 கிராம்பு கிட்ட இதே மாதிரி நான் கட்டி எடுத்து காமிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் கிராம்பை கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் அரிசி எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி வீடியோக்காண்டி கொஞ்சமாக அரிசி எடுத்துருக்கேங்க. இதுவே நீங்கள் அதிக அரிசி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம்பு கிட்ட நீங்கள் நூலில் கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிராம்பை நூலில் கட்டி இல்லையா அதில் எடுத்துக்கலாங்க. இது எடுத்துகிட்டு இந்த அரிசி உள்ளுக்குள்ளே போட்டு நீங்கள் புதைச்சி வச்சிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் புதைக்கும் போது இந்த கிராம்பு வாசனைக்கே வண்டு புழு பூச்சி நமக்கு கிட்ட நெருங்கவே செய்யாதுங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் சரிங்க, அரிசி நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அரிசி ஃபுல்லாக நீங்கள் தீர்ந்ததுக்கப்புறம் இந்த கிராம்பு இருக்குது, நூலில் கட்டின கிராம்பு, அந்த கயிறை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் அரிசி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் நூலை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த டிப்பு உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.